ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். கேரளாவில் இருக்க கொச்சியில் எடப்பள்ளிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஸ்மிதாங்கிற ஒரு பெண்மணி காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் ஃபைனல் இயர் காலேஜ் முடிச்சு நெருங்கி வரும்போது அவங்க வீட்டில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஸ்மிதாங்கிற இந்த பெண்மணிக்கு நம்ம வரன் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா ஸ்மிதாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, இங்கே பாருமா, உனக்கு நாங்கள் மாப்பிள்ளை பார்க்கலான் இருக்கோம், நீ ஏதாவது காதல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணேன்னா முன்னாடியே சொல்லிடு, அந்த பையனை பார்ப்போங்கிறாங்க. பட் ஸ்மிதா அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் அந்த மாதிரி காதல்லாம் பண்ணலை, உங்களுக்கு எனக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வரன் பார்க்க ஆரம்பிங்கிற மாதிரி ஸ்மிதாங்கிற இந்த பெண் கிரீன் சிக்னல் கொடுத்துட்றாங்க. அப்போ ஸ்மிதாவோட அம்மா அப்பா இவங்களுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே கேரளாவில் ஒரு மலையாளி பையன் நல்ல படித்தவனா வேலையில் இருக்க பையனா தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு துபாயிலேருந்து ஒரு வரன் வருது. துபாயில் ஆண்டனிங்கிற ஒரு பையன் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரோட சொந்த ஊர் கேரளா தான். பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே கேரளா தான். இப்போ துபாய்க்கு வேலை நிமித்தமாக சென்று இருக்கிறதுனால அந்த பையன் தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனா இருப்பாங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. அப்போ அந்த பையனோட போட்டோ வருது. அந்த போட்டோவை பொண்ணுகிட்ட காமிக்கிறாங்க. பொண்ணுக்கும் பிடிச்சிருது. அந்த பையன் வீட்டுக்கும் பொண்ணோட போட்டோ அனுப்புறாங்க. அந்த பையனுக்கும் பிடிச்சிருது. அப்போ ரெண்டு வீட்டாரும் முறைப்படி ஒரு நாள் உட்காந்து பேசுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சு போனதுக்கு அப்புறம் ஃபைனலாக ஒரு நாள் நிச்சயம் பண்றாங்க. ஜனவரி மாதம் 2005 இவங்களுக்கு நிச்சயம் நடக்குது. அதுக்கப்புறம் 4 மாதம் கழிச்சு மே மாதம் 2005 ஸ்மிதா அண்ட் ஆண்டனி இந்த ரெண்டு பேத்துக்கும் கேரளாவில் வச்சு கோலாகலமா திருமணம் நிறைவேறுது. இவர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் துபாயிலேருந்து லீவில் வந்திருக்காரு. ஸோ கேரளாவில் நம்மளுக்கே தெரியும், இந்த மாதிரி திருமணம் முடிச்சோன்னா நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, ஹனிமூனுக்கு போவாங்க. அந்த 1 மந்த் வந்து பேக்கடாக இருக்கும். ஸோ இப்படியே திருமணம் முடிஞ்ச ஒரு மாதம் அப்படியே பறந்தோடி போயிடுது. அப்போ இவரோட லீவ்லாம் முடிஞ்சிருது. ஆண்டனி திரும்ப துபாய்க்கு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. பட் தன்னோட மனைவியை தான் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு உடனே அவங்களுக்கு பாஸ்போர்ட்டும் ரெடி ஆகலை, விசாவும் ரெடி ஆகலை. அவர் அங்கே போய் அவங்களுக்கு வீடு பார்த்து தனியாக செட்டில் பண்ணுற அளவுக்கு எதுவுமே ரெடி பண்ணலைங்கிறதுனால அவர் தன்னோட மனைவி கிட்ட என்ன சொல்றாருன்னா, மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மந்த்ஸுக்குள்ள உனக்கு விசா நான் ரெடி பண்ணிடுறேன், அப்போ நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் துபாய்க்கு இந்த ஆண்டனிங்கிற நபர் தனியா போறாரு. அப்படி தனியா போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே எப்படி தொடர்பு கொண்டுக்கிறாங்கன்னா, அப்பெல்லாம் இந்த டெக்னாலஜிலாம் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, சேட்டு கிடையாது, இன்டர்நெட்டே அவ்வளவோ கிடையாது, ஏன் செல்போனே கிடையாது. அப்போ இந்த கணவன் மனைவியும் எப்படி அவங்க அன்பை பரிமாறிக்கிறாங்கன்னா லெட்டர் மூலமா எழுதிக்கிறாங்க. மனைவி கணவனுக்கு லெட்டர் எழுதுறாங்க, கணவன் மனைவிக்கு எழுதுறாரு. அந்த லெட்டர்ல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற தகவலை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது போக இந்த ஸ்மிதா என்ன எழுதுறாங்கன்னா, அன்னைக்கு நாள் ஃபுல்லா அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை எழுதுறாங்க. அவங்க கணவரும் அவரோட வேலை எப்படி இருக்கு, வேலை பளு என்ன இருக்கு, அவரோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குன்னு அவரும் எல்லா டீட்டெயிலும் எழுதுறாரு. கிட்டத்தட்ட நேரா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி தங்களோட அன்பை இந்த கடிதம் மூலமா பரிமாறிக்கிறாங்க. அப்ப அந்த கணவர் திரும்பவும் உறுதிமொழி கொடுக்கிறாரு, என்னாலையும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல, ஸோ இப்போ விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், மேக்ஸிமம் இன்னொரு 2 to 3 மந்த்ஸில் நீ துபாய்க்கு வந்துடலாம், நம்ம சேர்ந்து சந்தோஷமா ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி அவர் உறுதிமொழி கொடுக்குறாரு. அவரும் உறுதிமொழி கொடுத்தது மாதிரியே தன்னோட மனைவிக்கு விசா ஏற்பாடு பண்ணி தர்றாரு. ஃபைனலா செப்டம்பர் மாதம் 2005 விசா வருது. இவங்க ஸ்மிதா தன்னோட கணவரை பார்க்கறதுக்காக துபாய்க்கு போறாங்க. 1000 கனவுகளோட 1000 சந்தோஷத்தோட மனசுல பட்டாம்பூச்சி பறக்கிற ஒரு உணர்வோட துபாய் ஏர்போர்ட்ல போய் இறங்குறாங்க. அங்க அவங்க கணவர் இவங்களை ஆற தழுவி வரவேற்று இவங்களுக்காக தனியா ஒரு வீடு பார்த்து வச்சிருக்காரு. அந்த வீட்டுக்கு தன்னோட மனைவியை ஆசையா கூட்டிட்டு போறாரு. இப்போ அந்த தம்பதிகள் துபாயில ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. ஸ்மிதாங்கிற இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் தன்னோட கணவன் மேல அவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்காங்க. அவங்க கணவரும் ஸ்மிதாவை உயிருக்குயிரா நேசிக்கிறாரு. இப்படி ஆசைப்பட்டு சந்தோஷமா துபாயில ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு போன இந்த தம்பதிகளுக்கு அடுத்தடுத்து துபாயில நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை. இப்படி சந்தோஷமா போன அந்த தம்பதிகளுக்கு அடுத்து துபாயில என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2005 ஸ்மிதா போய் துபாயில இறங்குறாங்க. அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இந்த ஸ்மிதாவோட கணவர் ஆண்டனிங்கிற நபர் துபாயில இருக்க இந்திய தூதரகத்துக்கு ரொம்ப பதட்டமா போறாரு. கையில ஒரு கவர் வச்சிருக்காரு. அங்க இருக்க இந்திய தூதரக அதிகாரிகள் கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, சார் 2-3 நாளைக்கு முன்னாடி என்னோட மனைவியை நான் இந்தியால இருந்து கூட்டிட்டு வந்தேன். இப்ப திடீர்னு என்னோட மனைவி மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மிஸ் ஆயிட்டாங்கன்னா என்ன மீனிங்ல சொல்றீங்க? எப்படி தொலைஞ்சு போனாங்க? இங்க அது கூட்டத்தில் போய் மிஸ் பண்ணிட்டீங்களா? யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களாங்கிற மாதிரி அங்க இருக்க அதிகாரிகள் கேட்கிறாங்க. இல்ல சார், அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குன்னு இவர் கையில வச்சிருக்க ஒரு கவர்ல இருந்து ஒரு லெட்டர் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரே ஒரு லைன்ல எழுதப்பட்ட ஒரு லெட்டர். அந்த லெட்டர் அதிகாரிகள் கிட்ட கொடுக்குறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னா, எனக்கு பிடிச்ச காதலரோட நான் போறேன், இனிமேல் என்ன தேடாதீங்க, என்ன மறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரே ஒரு லைன்ல இருக்கிற லெட்டரை காமிக்கிறாரு. அவங்க கேட்குறாங்க, இந்த லெட்டர் யார் எழுதுனதுன்னு கேட்டிருக்கு. சார், என்னோட மனைவி 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தா, இப்படி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அவன் காதலரோட போயிட்டா சார், என்னோட மனைவியை கண்டுபிடிச்சு கொடுங்கிற மாதிரி இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்ப இந்திய தூதரக அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இதை நாங்க டைரக்டா ஹேண்டில் பண்ண முடியாது, நாங்க துபாய் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றோம்னு இவங்க உடனே துபாய் போலீஸுக்கு சொல்றாங்க. இப்ப துபாய் போலீஸும் இந்த ஸ்மிதாங்கிற பெண்ணை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலா ஒருத்தவங்களை கடத்திட்டு போனாலோ அவங்க மிஸ் ஆயிட்டாங்களோ போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். பட் யாரோ ஒரு நபர் விருப்பப்பட்டு போறாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சிரமமான விஷயம். இவர் கையில வச்சிருக்க இந்த லெட்டர் உண்மையிலேயே ஸ்மிதா தான் எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த துபாயில அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் துபாய் போலீஸ் ஃபீல் பண்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால ஸ்மிதாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்துல ஸ்மிதா துபாய்க்கு வந்த 2 நாள்ல மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை பத்தியும் இந்த லெட்டரை பத்தியும் கேரளால இருக்கிற அவங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுக்கப்படுது. அவங்களும் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்க. அவங்களால நம்பவே முடியல. தன்னோட பொண்ணு கண்டிப்பா காதல்லாம் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அதுவும் துபாயில போய் இன்னொருத்தங்க கூட போய் ஓடி போறதுக்கு வாய்ப்பு இல்ல, அதுவும் துபாயில லேண்ட் ஆன 2 நாள்ல என்னோட பொண்ணு அப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எங்களுக்கு என்னமோ என்னோட பொண்ணோட கணவர் அந்த ஆண்டனிங்கிற நபர் மேலதான் சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி இந்த கேரளால இருந்து ஸ்மிதாவோட அம்மா அப்பா ஃபீல் பண்றாங்க. இப்ப துபாய் போலீஸும் ஸ்மிதாவை தேடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த லீடும் கிடைக்கல. அப்ப இவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க, கேரளால இருக்க அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க பொண்ணு மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் சொல்றாங்க, இந்த கம்ப்ளைண்ட்ல எங்களால விசாரிக்க முடியாதுங்க, உங்க பொண்ணு தொலைஞ்சு போனது துபாயில, அவங்க என்னதான் நம்ம ஊரை சேர்ந்தவங்களா இருந்தா கூட அங்க தொலைஞ்சு போனதுனால துபாய் போலீஸ் தான் அவங்களை தேடணும். ஏற்கனவே துபாயில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அங்க தேடுவாங்க, இந்த கம்ப்ளைண்ட் இப்ப நீங்க இங்க கொடுக்க வேண்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா வலுக்கட்டாயமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட கேரளா போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் மேல எந்த ஆக்ஷனும் அவங்களால எடுக்க முடியல. பட் அந்த போலீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணி பார்த்தா அவங்க என்னதான் பண்ண முடியும்? அந்த பொண்ணு துபாயில தொலைஞ்சு போனா கேரளால உட்காந்துட்டு கொச்சியில உட்காந்துட்டு இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அப்படி இருந்தாலும் இந்த வயசான தம்பதிகள் சொன்னதுக்காக அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப துபாய் போலீஸும் ஸ்மிதாவை தேடி 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 பாக்குறாங்க. அவங்க கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள தேடுறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இங்க இந்தியாவில் பொறுத்தீங்கன்னா ஏற்கனவே கொச்சி போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே தேட முடியாது. ஒட்டு மொத்தத்தில் இந்த ஸ்மிதாவோட டிஸ்அப்பியரன்ஸோட வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயிட்டு வருது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் வருடமாகுது, ஏன் வருடங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த ஸ்மிதாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத துபாய் போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல, கேரளா போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்படியே 10 வருடங்கள் உருண்டோடி போனதுக்கு அப்புறம் 2015 இந்த ஸ்மிதாவோட கணவர் ஆண்டனிங்கிற நபர் துபாயில இருந்து கொச்சிக்கு வராரு. அப்படி கொச்சி வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஹைகோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்றாரு. என்னோட மனைவி கிட்ட இருந்து எனக்கு முறைப்படியான விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட மனைவி திருமணமான 3 நாள்லயே துபாய்க்கு வந்தாங்க, அங்க தொலைஞ்சு போயிட்டாங்க, தன்னோட காதலரோட ஓடி போயிட்டாங்க, அதுக்குரிய ஆதாரம் தான் இந்த லெட்டர்னு அந்த லெட்டரோட காப்பியை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணி இதை ஒரு ஆதாரமா வச்சு எனக்கு விவாகரத்து வேணுங்கிறாரு. ஸோ நீதிமன்றமும் சரி 10 வருஷம் ஆச்சு, போன பொண்ணு திரும்பி வரலன்னு இப்போ ஆண்டனி அண்ட் ஸ்மிதா 2 பேத்துக்கும் அஃபிஷியலாகவே விவாகரத்து கொடுத்துட்றாங்க.
அப்படி விவாகரத்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டனிங்கிற இந்த கணவர் இன்னொரு பெண்ணை மறுமணம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் துபாயில இருந்து வேலை நிமித்தமா அவர் அமெரிக்காவுக்கு மாறி போறாரு. ஸோ 2வது திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் கேரளால இருந்து தன்னோட 2வது மனைவியோட இப்ப அமெரிக்கால போய் செட்டில் ஆயிறாரு. இந்த கணவர் வேணா மனைவியை மறந்துட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு போலாம், பட் பெத்த மனசு பித்துமாங்க. எப்படி ஸ்மிதாவோட அம்மா அப்பா அவங்க உயிரோட இருக்காங்களாயா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்காம அவங்கள தேடுறதை நிறுத்த முடியுமா? அதனால அவங்க சைடு இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்க தொலைஞ்சு போனது வெளிநாட்டுலனால இந்த அம்மா அப்பாவால ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. பட் இந்த டயத்துல தான் ஒரு நாள் இவங்க இருக்கிற ஏரியாவுக்கு முதலமைச்சர் வர்றாரு. ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக வரும்போது இந்த தம்பதிகள் முதலமைச்சரை மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ முதலமைச்சர் கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் டைம் வாங்கிட்டு தன்னோட பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத ரொம்ப டீட்டெயிலா சொல்றாங்க. இவங்க சொல்றதையும் அப்ப கேரளா முதலமைச்சர் ரொம்ப பொறுமையா கேட்டுக்கிறாரு. அவர் இந்த தம்பதிகளுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கிறார்னா, நான் கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், அதுக்குரிய உத்தரவை பிறப்பிக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஸ்டேட் டிஜிபியை கூப்பிடுறாரு. இந்த பெண்ணை பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா, அதை உடனே விசாரிங்கிற மாதிரி இவர் உத்தரவிடுறாரு. உடனே ஸ்டேட் டிஜிபி என்ன பண்றாரு, கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த வழக்கை அசைன் பண்றாரு. இப்போ முதலமைச்சர் சைடு இருந்து அழுத்தம் வந்ததுனால கிரைம் பிரான்ச் இந்த வழக்கை விசாரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்ப கிரைம் பிரான்ச் இந்த வழக்கை எடுக்கும்போது இந்த வழக்குல அவங்களுக்கு இருக்க ஒரே ஆதாரம் என்ன, ஸ்மிதா தன் கைப்பட எழுதிட்டு போன லெட்டர். அந்த லெட்டரோட ஒரிஜினல் காப்பி யார்கிட்ட இருக்குன்னா இவங்க அம்மா அப்பா கிட்ட தான் இருக்கு. அது எப்படி இவங்க அம்மா அப்பா கிட்ட துபாயில இருந்து வந்தது அப்படின்னா, துபாயில ஜான்சன்ங்கிற மாதிரி ஒரு நபர் இருக்காரு. அவர் யாருன்னா ஸ்மிதாங்கிற காணாம போன இந்த பெண்மணியோட க்ளோஸ் கசின். ஸோ இவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் 1 or 2 டைம்ஸ் அவங்கள மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போதான் இந்த ஸ்மிதாவோட கணவர் ஆண்டனி என்ன பண்ணியிருக்காரு, இதுதான் ஸ்மிதா எழுதின லெட்டர், இதை போய் அவங்க அம்மா அப்பாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்கன்னு சொல்லி இந்த ஜான்சன் கிட்ட கொடுத்துருக்காரு. ஜான்சன் பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த லெட்டரை அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா தான் இந்த லெட்டரை பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. இதை கிரைம் பிரான்ச்சில் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, உண்மையிலேயே இந்த லெட்டரை ஸ்மிதா தான் எழுதுனாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அதுக்கு வந்து ஃபாரன்சிக்ல ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்பாங்க. அவங்களோட பிரதான வேலை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னா இதை ஸ்மிதா தான் எழுதியிருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அவங்களோட பழைய ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை காலேஜ் படிக்கும் போதோ எழுதுகிற நோட் புக்கோ அவங்களோட எல்லா ஹேண்ட் ரைட்டிங் எடுத்துப்பாங்க. அதை ரெண்டையும் ஒன்று ஒன்றா ஒப்பிட்டு பார்ப்பாங்க. நம்ம வெறும் கண்ணில் பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம ஒரு நபர் மாதிரி எழுத முயற்சி பண்ணால் கூட கண்டிப்பாக 100% அந்த நபர் மாதிரியே எழுத முடியாது. ஒவ்வொரு லெட்டரும் ஆரம்பிக்கிற இடமும் அந்த ஒவ்வொரு லெட்டரும் முடிகிற இடமும் ஒவ்வொருத்தவங்களும் எழுதுகிற பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். அதை சத்தியமாக இன்னொருத்தரால் ரிப்ளிகேட் பண்ண முடியாது. அதை இந்த ஃபாரன்சிக் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, அந்த லெட்டரை உண்மையிலேயே ஸ்மிதா தான் எழுதியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த லெட்டரை ஸ்மிதா எழுதவே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. அப்போ இந்த லெட்டரை யார் எழுதியிருப்பா, ஒருவேளை ஸ்மிதா மாதிரி அவங்க கணவர் எழுதியிருப்பாருங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு அவரோட ஹேண்ட் ரைட்டிங் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து ஒத்து போகுது. மேபி இது ஆண்டனி எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. மேபி அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர இது 100% அவர் தான் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத அவங்களால ஃபுல்லா சொல்ல முடியல. பிகாஸ் 100% மேட்ச் கிடைக்கல. பட் தோராயமா பார்க்கும்போது 70-80% இதை ஆண்டனி தான் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் சொல்றதுனால கடந்த 10 வருஷமா கோல்டு கேஸா இருக்கிற இந்த வழக்குக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. இதுக்கப்புறம் இந்த வழக்கு ஒரு வித்தியாசமான திசையை நோக்கி பயணம் பண்ணுது. இப்ப கேரளா போலீஸை பொறுத்த வரைக்கும் ஆண்டனிங்கிற இந்த நபர் மேல ஒரு ஃபோர்ஜரி வழக்கு பதிவு பண்றாங்க. பிகாஸ் அவர் ஸ்மிதாவை கொலை பண்ணாரா அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்கு எந்த தடயமும் இல்லை, ஆதாரமும் இல்லை. பட் ஸ்மிதா மாதிரி ஒரு லெட்டரை அவர் ஃபேக்கா எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுனால ஒரு ஃபோர்ஜரி வழக்கு பதிவு பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி அவங்க கேரளா போலீஸ் அவங்க டெக்னிக்ல விசாரிச்சா உண்மை வெளிவந்துரும் நினைச்சு இந்த ஆண்டனியை அரெஸ்ட் பண்ணலாம்னு தேடும் போது தான் தெரியுது அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாரு. இப்போ அவர் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வர வைக்கிறதுக்கு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த வழக்கை நாங்கள் கொஞ்சம் அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ண போகிறோம், நீங்கள் இந்தியாவுக்கு வந்து ஒரு சைன் பண்ணிட்டு போங்கிற மாதிரி ஏமாற்றி அவரை வர சொல்கிறாங்க.
2015 வருஷம் அவரும் கேரளாக்கு வராரு. ஏர்போர்ட்ல வச்சு போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்றாங்க. என்ன காரணத்துக்காண்டி அவர் அரெஸ்ட் பண்றாங்க? உங்க மனைவி எழுதின மாதிரி ஒரு லெட்டரை ஃபேக்கா நீங்க எழுதி அவங்க காணாம போயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணதுனால அந்த குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோங்கிற மாதிரி ஆண்டனிங்கிற இந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப ஆண்டனிங்கிற இந்த நபர் கிட்ட போலீஸ் விசாரணை பண்றாங்க. பட் அவர் என்ன சொல்றாரு? சார், உண்மையிலே என்னோட மனைவி அவங்க காதலனோட தான் போயிட்டாங்க. இந்த லெட்டர் அவங்க தான் எழுதி வச்சுட்டு போனாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த லெட்டரை நான் எழுதவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப அவர்கிட்ட 2-3 டெஸ்ட் பண்றாங்க ஃபாரன்சிக் டீம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லை டிடெக்டர் டெஸ்ட், அதாவது அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு. இந்த லை டிடெக்டர் டெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்மளோட இதய துடிப்பு, பிளட் பிரஷர், அதை வச்சு தான் இவர் உண்மையிலேயே பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுவாங்க. அதாவது போலீஸ் கேட்கிற கொஸ்டினுக்கு இவர்கிட்ட ஏதாவது பதட்டம் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்றது தான் இந்த லை டிடெக்டர் டெஸ்ட். அதை பண்றாங்க. அதுக்கப்புறம் வித்தியாசமா பிரெயின் மேப்பிங் டெஸ்ட்னு ஒன்று பண்றாங்க. இந்த டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட மூளையில இருக்க எலக்ட்ரிக்கல் வேவ் அந்த சிக்னலை ஃபுல்லா கேப்சர் பண்ணுவாங்க. அதாவது இந்த லை டிடெக்டர் டெஸ்ட் நம்ம உடம்புல இருக்க பதட்டத்தை காமிக்கும். பட் இந்த மூளையில இருக்க எலக்ட்ரிக்கல் சிக்னல்ல கண்டுபிடிக்கும் போது இவன் கரெக்டான பதில் தான் சொல்றானா இல்ல ஏதாவது மறைக்கிறானா அப்படிங்கிற தகவலை இந்த பிரெயின்ல இருக்க எலக்ட்ரிக்கல் வேவ் வழியா கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் பிரெயின் மேப்பிங் டெஸ்ட்னு ஒன்று பண்றாங்க. அடுத்து 3வது வாய்ஸ் டெஸ்ட்னு ஒன்று பண்றாங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும்போது அவனோட வாய்ஸ்ல ஏதாவது ஒரு பதட்டம் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக வாய்ஸ் டெஸ்ட்டும் பண்றாங்க. இப்படி 3 விதமான டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த 3லுமே என்ன விதமான ரிசல்ட் வருதுன்னா இன்கன்க்ளூசிவ். அதாவது இவன் உண்மையிலே பொய் சொல்றானா அப்படின்னு சொல்ல முடியல, இவன் உண்மை சொல்றானா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியல. ஒட்டுமொத்தத்தில் இந்த இன்கன்க்ளூசிவ் வந்துச்சுன்னா அது யாருக்கு ஃபேவரா இருக்கும்னா, இந்த மாதிரி யாரை சஸ்பெக்டா ஒருத்தனுக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபேவரா இருக்கும். 100% இவன் பொய் சொல்றாங்கிற மாதிரி அந்த டெஸ்ட் உறுதிப்படுத்தினாதான் அவங்க டேஞ்சர். இன்கன்க்ளூசிவ் வந்துச்சுன்னா அதை கோர்ட்ல அவங்களுக்கு ஃபேவரா தான் எடுத்துப்பாங்க. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கேரளா கிரைம் பிரான்ச் அப்படி ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கு. இவனும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். பிளஸ் இவன் ஏதாவது பொய் சொல்லியிருக்கான்னு கண்டுபிடிச்சு அடிச்சு துவச்சு விசாரிக்கலாம், இல்லை இவன் மேலே ஏதாவது வழக்கு பதிவு பண்ணலாம். மற்ற இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன பண்ண முடியும்? துபாயில் போய் விசாரிச்சாதான் இந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய வரும். பட் கேரளா கிரைம் பிரான்ச் டீமுக்கு துபாயில் போய் விசாரிக்கிற அளவுக்கு அவ்வளவோ அவங்களுக்கு அத்தாரிட்டி இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இந்தியாவில் இருக்க சிபிஐ தான் இந்த மாதிரி வெளிநாட்டில் நடக்கிற கேசஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி விசாரிப்பாங்க. அப்போ ஃபைனலாக கேரளா ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, 2016 வருஷம் இந்த ஸ்மிதாவோட வழக்கை சிபிஐக்கு மாற்றுறாங்க. அப்ப சிபிஐ இந்த வழக்கை எடுத்துக்கிறாங்க. நேரா துபாய் போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி நடந்ததை சொல்றாங்க. அப்ப துபாயில இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடைசியில ஸ்மிதா எந்த ஏரியால துபாயில இருந்தாங்களோ அந்த ஏரியால ஒரு நிறைய போஸ்டர் அடிச்சு ஓட்ட சொல்றாங்க. இவங்களை மிஸ் ஆயிட்டாங்க, இவங்களை பத்தி யாராவது ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு நிறைய மிஸ்ஸிங் பர்சன் நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுறாங்க. அதுதான் மேக்சிமம் துபாய் போலீஸால பண்ண முடிஞ்சது. ஸோ சிபிஐ அந்த துபாய் போலீஸோட கான்டாக்ட்ல இருக்காங்க. சார், ஏதாவது தகவல் கிடைச்சா எங்களுக்கு சொல்லுங்கிற மாதிரி இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதே டயத்தில் இந்த ஆண்டனிங்கிற நபர்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த சிபிஐ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டயத்தில் துபாய் போலீஸும் ஆக்டிவா இந்த ஸ்மிதாவோட வழக்கை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பழைய கேஸ் ஃபைலை எடுத்து பார்க்கும்போது 2006 வருஷம் ஒரு பெண்ணோட சடலம் கிடைச்சிருக்கு ஷார்ஜால. அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரியல. ஸோ மார்ச் மாதம் 2006 வருஷம் அந்த பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆன ஸ்டேஜில் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மே மாதம் 2006 வருஷம் அந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனை பண்றாங்க. அதுக்கப்புறம் போட்டோஸ், டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறாங்க. நவம்பர் மாதம் 2006 வருஷம் துபாய் போலீஸை இறுதி மரியாதை செலுத்தி அந்த உடலை அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த தகவல் இந்தியாவில் இருக்கிற சிபிஐக்கு போகுது. சார், இந்த மாதிரி நாங்கள் ஒரு உடலை கண்டுபிடிச்சோம், இப்போ வரைக்கும் அந்த உடல் யாருக்கு சொந்தமானதுன்னு எங்களுக்கு தெரியலைங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ சிபிஐ என்ன பண்றாங்க, ஸ்மிதாவோட அம்மா அப்பாவை துபாய்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் பதட்டத்தோட துபாய்க்கு போறாங்க. அந்த பெண்ணோட போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்தவொடனே இந்த அம்மா அப்பா கதறி அழுக ஆரம்பிச்சுறாங்க. சார், இது என்னோட பொண்ணு தான் சாருங்கிறாங்க. பட் அப்பயும் துபாய் போலீஸ் என்ன சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இந்த உடலை நாங்க கண்டுபிடிக்கும் போதே ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆயிடுச்சு, ஃபேஸை பார்க்குறதே அவ்வளோ கிளியராக இல்லை, நீங்கள் நல்லா பார்த்து சொல்லுங்கிறாங்க. இல்லை சார், இது என்னதான் டீகம்போஸ் ஆயிருந்தா கூட இது எங்கள் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்ப சொல்கிறாங்க. பட் இவங்க சொன்னதை வச்சு அது ஸ்மிதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியாது. அப்போ துபாய் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏற்கனவே அந்த சடலத்திலேருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சாம்பிளையும் இப்போ ஸ்மிதாவோட அம்மா அப்பாவோட சாம்பிளையும் எடுத்து துபாய் போலீஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க.
அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. டிஎன்ஏ மேட்ச் ஆகல. ஜென்ரலா டிஎன்ஏ டெஸ்டோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, மேட்ச் ஆயிருச்சு மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. 100%க்கு எவ்வளவு மேட்ச் ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. ஜென்ரலா ஒரு 80-90% மேட்ச் ஆனாலே ஒத்துப்பாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சடலத்திலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏவும் இவங்க டிஎன்ஏவும் ஒரு 20-30% தான் வருது. ஸோ தட் மீன்ஸ் அதுவும் இன்கன்க்ளூசிவ். அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெண்ணோட சடலத்துக்கு இவங்க தான் அம்மா அப்பா அப்படிங்கிறத அறிவியல் ரீதியா நிரூபிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால இந்த ஸ்மிதாவோட அம்மா அப்பா சோகமா திரும்ப இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இப்போ துபாய் போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட இருந்த ஒரே சடலமாக தான் அதுவும் ஸ்மிதா இல்லைங்கிற மாதிரி உறுதி செய்யப்படுது. ஸோ இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே இந்த வழக்கை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு சிபிஐக்கே தெரியல. எவ்வளோ நாள் தான் எந்தவித தடயமும் இல்லாமல் ஆண்டனிங்கிற இந்த ஹஸ்பண்டை சிபிஐ கஸ்டடியில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் ஏற்படுது. அப்பவும் சிபிஐ என்ன பிளான் பண்றாங்க, இந்த ஆண்டனிங்கிற ஹஸ்பண்ட் தான் அந்த ஒய்ஃபை கொலை பண்ணியிருப்பான், அவனை விடுறதுக்கு சிபிஐக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை. அதனால அவன் மேல என்ன மாதிரி வழக்கு பதிவு பண்றாங்கன்னா, ஃபோர்ஜரி வழக்கு. தன்னோட மனைவி மாதிரியே லெட்டர் எழுதி வச்சு அவங்க காணாம போயிட்டாங்கன்னு ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் மெயினா ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எடுத்த லை டிடெக்டர் டெஸ்ட், பிரெயின் மேப்பிங் டெஸ்ட், அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு ஃபைனலா அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் மேல பல வழக்குகள் பதிவு பண்றாங்க. இந்த வழக்கு உண்மையிலேயே கோர்ட்ல நிக்குமா இல்லையாங்கிறது தெரியல. பட் அப்படி இருந்தாலும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சிபிஐ இவன் மேல வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழுது. இந்த வழக்குல ஸ்டார்டிங்ல ஒரு கேரக்டரை நான் சொல்லியிருந்தேன், ஜான்சன் அப்படிங்கிற ஒரு நபர். அந்த ஜான்சன் யாருன்னா, காணாம போன ஸ்மிதாவோட கசின். அவரும் துபாயில இருந்துட்டு வராரு. அவர் தான் இந்த லெட்டரை அவங்க கணவர் ஆண்டனி கிட்ட இருந்து வாங்கி அவங்க அம்மா கிட்ட கொடுத்திருக்காரு. இப்போ அந்த நபர் என்ன பண்றாரு, சிபிஐ கிட்ட ஒரு வாக்குமூலம் தர்றாரு. சார், நான் பல வருடங்களா ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல மறைச்சிட்டேன், இப்போ இந்த வழக்கை பத்தி நான் சொல்ல விருப்பப்படுறேங்கிறாரு. இதுவரைக்கும் எந்த தடயமுமே இல்லாம திணறிட்டு இருந்த சிபிஐக்கு இவர் சொல்ல போற கன்ஃபெஷன் மிக முக்கியமான கன்ஃபெஷனா பார்க்கப்படுது. அப்ப இந்த ஜான்சன் என்ன சொல்றாருன்னா, சார், ஸ்மிதா திருமணமாகி அவங்க கணவரை பார்க்கறதுக்காக துபாய்க்கு செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி வந்தாங்க சார். நான் அப்ப துபாயில தான் இருந்தேன். இவர் என்ன பண்றாரு, அவங்க கணவர் ஏற்கனவே வீடுலாம் பார்த்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வீடு பார்த்து செட்டில் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்கார பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணியோட பேரு தேவயானி. அந்த பெண்மணிக்கு பல பேர் இருக்கு. ஒன்னு தேவயானிங்கிறாங்க, இல்ல ஆனிங்கிறாங்க, இல்ல மேரிங்கிறாங்க. ஸோ ஜென்ரலா தேவயானி தான் சார் கூப்பிடுவாங்க. அந்த பெண்ணை ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் வேலை செய்கிற பெண். பட் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உறவு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இவங்க இறங்குறாங்க, துபாயில் போய் இறங்குறாங்க மனைவி. அப்படி வீட்டுக்கு போகும்போது அங்கே வீட்டுக்குள்ள தேவயானிங்கிற ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. அந்த பெண்ணுக்கும் அவங்க கணவருக்கும் இருக்கிற தொடர்பு 1 or 2 டேஸுக்குள்ளே அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது. அப்போ இந்த ஆண்டனி என்ன பண்றாரு, அந்த ஸ்மிதாவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்போ அவங்க தலையிலையும் கடுமையான காயம் ஏற்படுது. இதை எல்லாத்தையும் தேவயானிங்கிற அந்த பெண் பார்த்துட்டு இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை வருதுன்னு அவங்களும் கிளம்பி வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. அப்படி வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த ஜான்சன்கிற நபர் இது நடந்த இன்சிடென்ட் தெரியும் போது அந்த தேவயானிங்கிற பெண்ணை போய் பார்க்கறாரு. இங்க பாரு, நீ இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் அவங்க தொடர்புல இருந்திருக்கோம், இப்போ அவனுக்கு திருமணம் ஆச்சு, நீ எதுக்கு இன்னும் அவங்க வாழ்க்கையில வர்ற, அவன் மனைவி வந்துட்டாங்கள, நீ விலகி போயிருங்கிற மாதிரி இந்த ஜான்சன் தன்னோட கசனுக்காக போய் சண்டை போட்டிருக்காரு. அப்ப 2 பேத்துக்குள்ளேயும் கடுமையான ஆர்குமெண்ட் வருது. தேவயானி இந்த ஜான்சன்கிற நபரை ஒரு அறை அரைஞ்சிருக்காங்க, இவரும் அந்த பெண்ணை திரும்ப அரைஞ்சிருக்காரு. இது என்ன ஆகுது, டொமஸ்டிக் வயலண்ட் கேஸ் மாதிரி போய் இவங்க 2 பேத்தையும் துபாய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சில நாட்கள் சிறையில வச்சு இவங்களை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்ப தேவயானி என்ன ஃபீல் பண்றாங்க, சரி ஓகே, இப்போ ஒரு புதுசா ஒரு பொண்டாட்டி வந்துட்டா, இனிமேல் ஆண்டனி அவர் கூட இருக்கட்டும், நம்மளுக்கு இந்த துபாயே வேண்டான்னு அவங்களும் சொந்த ஊர் கேரளா தான். இப்ப தேவயானி கேரளாக்கு கிளம்பி வந்துட்டாங்க. சார், இதுதான் சார் நடந்தது. ஸோ செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி ஸ்மிதா காணாம போனப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்தது. அது அடிதடியில முடிஞ்சது. அப்ப கணவர் தள்ளி விட்டதுல ஸ்மிதாக்கு தலையில கடுமையான காயம் ஏற்பட்டது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே அந்த ஆண்டனிக்கும் தேவயானிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கணும். ஒருவேளை தேவயானியை கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா இந்த வழக்குல ஸ்மிதாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரிய வரலாங்கிற மாதிரி ஜான்சன்கிற நபர் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறாரு. இப்போ உடனே சிபிஐ பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த வழக்குல இந்த
அந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் தேவயானிங்கிற இந்த பெண்மணி இப்ப கேரளாவிலே இருக்காங்க. ரொம்ப ஈஸியா போச்சு. அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே தேவயானியை தூக்குறாங்க. உடனே சிபிஐ விசாரணை கூட்டிட்டு வராங்க. பட் தேவயானி வாயை திறக்கிறதுக்கு ரெடியா இல்ல. பட் இருந்தாலும் போலீஸ் இந்த ஜான்சன் சொன்ன கன்ஃபெஷனை வச்சு கேட்கும்போது ஃபைனலா அவங்க சொல்லிடுறாங்க, சரி ஓகே சார், நான் சொல்லிடுறேன், எனக்கும் ஆண்டனிக்கும் தொடர்பு இருந்தது உண்மைதான், அவங்க மனைவி அதை கண்டுபிடிச்சது உண்மைதான், அதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தது உண்மைதான், கணவன் மனைவியை தலையில தாக்குனது உண்மைதான். பட் என்னால இனிமேல் இந்த குடும்பத்துக்குள்ள சண்டை வர வேணான்னு நான் வெளியில வந்துட்டேன். எனக்கும் ஜான்சனுக்கும் பிரச்சனை நடந்தது உண்மைதான், நாங்க ஜெயில இருந்தது உண்மைதான். பட் இனிமேல் ஆண்டனியோட வாழ்க்கையில நான் தலையிட வேண்டான்னு சொல்லி நான் திரும்ப கேரளாக்கு வந்துட்டேன். பட் ஆண்டனி ஸ்மித்தாவை கொலை பண்ணாரா இல்ல அவங்கள ஏதாவது பண்ணிட்டாரா அப்படிங்கிற எந்த தகவலும் எனக்கு தெரியாதுங்கிறாங்க. பட் என்னதான் இவங்க தெரியாதுன்னு சொன்னா கூட இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி தான் போலீஸுக்கு தெரியுது. அப்ப சிபிஐ என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட பல டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைட் டிடெக்டர் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கேரளால இருந்து இன்னொரு ஊருக்கு இவங்களை கூட்டிட்டு போறாங்க, ட்ரெயின்ல கூட்டிட்டு போறாங்க. அப்படி ட்ரெயின்ல கூட்டிட்டு போகும்போது இவங்களுக்கு கூட லேடி போலீஸ் ஆஃபீஸர் துணைக்கு போறாங்க. அப்ப தேவயானிங்கிற பெண்மணி நான் ரெஸ்ட் ரூம் போகணுங்கிறாங்க. சரிம்மா போயிட்டு வாங்குறாங்க. அப்படி ரெஸ்ட் ரூம் போன தேவயானி பல மணி நேரமா வெளியில வரலங்கிறதுனால அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் அந்த பாத்ரூம் கதவை உடைச்சு பார்க்கும்போது அவங்க உள்ள மயக்கமான நிலைமையில இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க விஷ மருந்தை குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்கன்னு. பட் டாக்டர் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட தேவயானிங்கிற இந்த பெண்ணோட உயிரை காப்பாற்ற முடியல. அவங்க அகால மரணம் அடைஞ்சிடறாங்க. உண்மையிலேயே இந்த பெண்மணி தற்கொலை பண்ணிக்கிட்டது சிபிஐக்கு இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது. பிகாஸ் அவங்க தான் ஒரு முக்கியமான சாட்சியா இருக்காங்க. அவங்க தொடர்புல இருந்திருக்காங்க கணவர் கூட, கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்திருக்கு, கணவன் மனைவியை தாக்கியிருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது கண்டிப்பா அந்த பெண்மணிக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் இந்த வெளி உலகுக்கு தெரியக்கூடாது. தன்னோட மானம் மரியாதை போயிருமா இல்ல வேற யாரையாவது காப்பாத்துக்கிறதுக்காக அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாங்கிறது தெரியல. பட் அவங்க என்ன காரணத்துக்கு வேணாலும் தற்கொலை பண்ணிருக்கலாம். பட் அந்த பெண்ணோட தற்கொலை இந்த வழக்குல உண்மையிலேயே ஸ்மிதாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கி இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி துபாய் போலீஸ் ஒரு முக்கியமான தகவல் இந்த சிபிஐக்கு அனுப்புறாங்க. அதாவது ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டாங்க, அது மேபி ஸ்மிதாவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. அந்த பெண்ணோட போட்டோவை பார்க்கும்போது ஸ்மிதாவோட அப்பா அம்மா இது என்னோட பொண்ணுங்கிறாங்க. பட் டிஎன்ஏ எவிடன்ஸ் என்ன சொல்லுது, இன்கன்க்ளூசிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பட் அதே டயத்தில் துபாய் போலீஸ் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த உடல் கண்டுபிடிச்சது மார்ச் மாசம் 2006 நாங்க அதை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த பெண்ணோட மரணம் நேச்சுரா தான் இருந்திருக்கு, இயற்கையா தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அந்த பெண் கொலை செய்யப்பட்டதுக்கு எந்தவித தடயமும் இல்லை அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஸ்மிதா எப்ப காணாம போனாங்க, 2005 செப்டம்பர் மாசம் காணாம போயிருக்காங்க. அவங்க செப்டம்பர் மாசம் 2005 லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாம போனாங்கன்னா மார்ச் மாசம் 2006 வரைக்கும் அவங்க எங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே ஆன்சர் இல்லை. பட் அந்த டயத்தில் அவங்க உயிரோடு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட உடல் ஸ்மிதாவோட உடலா இருந்துச்சுன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் உயிரோடு இருந்திருக்காங்க. அவங்களோட மரணம் இயற்கையா நிகழ்ந்திருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சினாரியால எப்படி அவங்க கணவரை நம்ம பழி சுமத்த முடியுங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை துபாய் போலீஸ் இந்த சிபிஐக்கு அனுப்புறாங்க. இந்த ரிப்போர்ட்டும் சிபிஐக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது. 2015 ஆண்டனிங்கிற இந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அவர் பெயில தான் இருக்காரு. அவ்வளோ ஜெயில இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் ஜெயில இருந்தாரு. அதுக்கப்புறம் 10 வருடங்கள் பெயில இருக்காரு. பட் அவருக்கு என்ன கண்டிஷன்ல பெயில் கொடுத்திருக்காங்கன்னா, நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடாது. ஸோ அமெரிக்காவில் பார்த்துட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்றாரு, கேரளாவில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. பட் அடிக்கடி இந்த வழக்கு சம்பந்தமா பல நாட்கள் சிபிஐயும் நீதிமன்றத்தையும் நாடிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் நவம்பர் மாசம் 2024 உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ஸ்மிதா உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால நிரூபிக்க முடியல. துபாயில் கண்டுபிடிக்கப்பட்ட உடலும் ஸ்மிதாக்கு சொந்தமான உடலா அப்படிங்கிறதையும் நிரூபிக்க முடியல. இல்லை அது ஸ்மிதாக்கு சொந்தமான உடல்னே வச்சுப்போம். பட் அவங்களோட மரணம் இயற்கையாக தான் நிகழ்ந்திருக்கு, கொலை செய்யப்படலை. அதுவும் வீட்டை விட்டு போன 6-7 மாதம் கழிச்சு தான் அவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க கணவர் தான் அவங்க மனைவியை கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை வரும், சில சமயம்
சமயம் கணவர் மனைவியை தாக்கலாம், அது ஒரு டொமஸ்டிக் வயலன்ட். பட் அதுக்காக இவர் தான் அவங்க மனைவியை கொலை பண்ணாரு அப்படிங்கிறத யாரும் நேரா பார்க்கல. அவங்க மனைவி உடலை டிஸ்போஸ் பண்ணாரா அப்படிங்கிறதையும் நேரா பார்க்கல. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய சாட்சியா இருக்கிற தேவயானிங்கிற அந்த பெண்ணும் இப்போ உயிரோட இல்லை. பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த கணவர் ஆண்டனிக்கு எதிராக ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே ஒரு தடயம் என்ன, அந்த ஃபோர்ஜரி லெட்டர். அந்த லெட்டரை ஸ்மித்தா எழுதல, இவர் தான் எழுதினாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதைக்கும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த லெட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது மார்ச் மாதம் 2005 அந்த லெட்டர் பல கைகளுக்கு மாறி தான் கேரளா போலீஸுக்கு வந்திருக்கு, அப்புறம் சிபிஐக்கு வந்திருக்கு. ஒரு எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல வருடங்களாக கைமாறி வரும்போது அந்த எவிடன்ஸ் சிதைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி யாரு வேணாலும் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றி எழுதிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரே தடயம் பல வருடங்களா பல கைகளுக்கு மாறி போனதுனால மேபி அந்த எவிடன்ஸ் சிதைக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அவர் ஃபோர்ஜரி பண்ணாரு அப்படிங்கிறதையும் இந்த நீதிமன்றம் ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே டயத்தில் சிபிஐ இந்த ஆண்டனிங்கிற நபரை நீங்க பல விதமான விசாரணை பண்ணீங்க, லைட் டிடெக்டர் டெஸ்ட் பண்ணீங்க, பிரெயின் மேப்பிங் பண்ணீங்க, வாய்ஸ் டெஸ்ட் பண்ணீங்க. பட் எதுலையுமே அவர் பொய் சொன்னாரு அப்படிங்கிற தடயங்களை உங்களால நிரூபிக்க முடியல. ஒட்டு மொத்தத்தில் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். அவங்க மனைவி எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்க கணவன் தான் மனைவியை கொலை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அந்த ஃபோர்ஜரி லெட்டரையும் எங்களால எவிடன்ஸா எடுத்துக்க முடியாதுங்கிறதுனால இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை வச்சு அவருக்கு குற்றவாளிங்கிற மாதிரி தண்டனை வாங்கி தர முடியாதுன்னு நீதிமன்றம் என்ன பண்ணுது, இந்த ஆண்டனிங்கிற நபர் நிரபராதிங்கிற மாதிரி 2024 தீர்ப்பு சொல்லி அவரை விடுதலை பண்றாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆண்டனியோட லைஃப் கிளியர் ஆயிடுச்சு. அவர் திருமணம் பண்ணிட்டாரு, இப்ப நிரபராதி ஆயிட்டாரு, திரும்ப அமெரிக்கா கூட வேலை பார்த்துட்டு போயிடுவார். அவரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இதுல உண்மையிலே இழப்பு யாருக்குன்னா ஸ்மித்தாவோட அம்மா அப்பாக்கு தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை சந்தோஷமா அனுப்பி வச்சிருக்காங்க. துபாய்க்கு போன 2 நாள்லயே பொண்ணை காணோம்னு சொல்றாங்க. அந்த பையன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு தெரியுது. பட் கடைசி வரைக்கும் தன்னோட பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையாங்கிறது தெரியல. அப்படி கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணை யாரு கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற எந்த தகவலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம அவங்க எந்த நம்பிக்கையில உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் காணாம போன தன்னோட பொண்ணு ஸ்மிதா தங்களை தேடி இந்த வீட்டுக்கு வருவா அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்காங்க. இந்த பொண்ணு துபாய்க்கு போகும்போது 2005 அப்ப இன்டர்நெட்டோ செல்போனோ எதுவுமே கிடையாது. ஸ்மிதாங்கிற அந்த பெண்மணிக்கு இவங்க கொச்சியில் இருக்கிற அவங்க வீட்டோட லேண்ட்லைன் நம்பர் மட்டும் தான் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட பொண்ணு திரும்ப வந்தானா தங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுவா, அந்த லேண்ட்லைனுக்கு மட்டும்தான் அவளுக்கு நம்பர் தெரியும், அந்த லேண்ட்லைனுக்கு மட்டும்தான் அவள் கால் பண்ணுவான்னு. 20 வருடங்கள் ஆனா கூட, டெக்னாலஜி வளர்ந்தா கூட, இந்த அம்மா அப்பா செல்போன் வச்சிருந்தா கூட இப்போ வரைக்கும் அவங்க வீட்டு லேண்ட்லைன் கனெக்ஷனை கட் பண்ணாம வச்சிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த லேண்ட்லைன் ரிங் ஆகும், தன்னோட பொண்ணு ஸ்மிதா போன்ல பேசுவா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அந்த அப்பா அம்மா இன்னுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு இதோட முடிஞ்சு போச்சு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு அன்சால்வ்டு கேஸ் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு கனத்த இதயத்தோட தான் இந்த வழக்கை முடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ பட் அப்படி இருந்தாலும் நம்ம எவ்வளவோ கேசஸ் பார்த்துருப்போம், எவ்வளவோ கிரைம் கேசஸை நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம், எப்படி எவிடன்ஸை ப்ராசஸ் பண்ணுவாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆயிரக்கணக்கான கேஸ் பார்த்துருக்கிறதுனால இப்போ அடுத்து ஒரு 10 நிமிஷம் இந்த கேஸை நம்ம டீகோட் பண்ண போறோம். இருக்கிற தடயங்களை வச்சு இது வரைக்கும் போலீஸ் கண்டுபிடிச்சதை வச்சு உண்மையிலேயே இந்த ஸ்மிதாக்கு என்ன நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ ஒண்ணா டீகோட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மிதாவோட கேஸை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லை உயிரோட இல்லையா அப்படிங்கிறதா. இப்போ ஃப்ளோர் சார்ட் மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்மிதா உயிரோட இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். உயிரோட இருந்தா என்ன இருக்கும், அவங்க லெட்டர்ல எழுதின மாதிரி தன்னோட காதலரோட ஓடி போயிருப்பாங்க, துபாயிலே ஓடி போயிட்டாங்க, ஏதோ ஒரு மூலையில தன்னோட காதலரோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் இதுக்கு உண்மையிலே பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் 99.99% வாய்ப்பு இல்லை. ஸ்மிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கேரளால இருக்காங்கன்னா இங்க லோக்கல் யாரையா லவ் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு அஃபையர் வந்துச்சு ஓடி போலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க ஒரு நபரை நிச்சயம் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாங்க. துபாயில யாரையுமே தெரியாது. துபாய்க்கு போறாங்க, இறங்கி 2 நாள்லயே நான் இன்னொரு காதலரோட ஓடி போறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சா எப்படி 2 நாளைக்குள்ளேயே துபாயில ஒருத்தன் கூட அஃபையர் வந்துருச்சா, இல்ல கேரளால காதலிச்ச ஒருத்தனை துபாய்க்கு வர சொல்லி ஓடி போறாங்களா? அப்படி எதுக்கு ஓடி போனோம்? இங்க கேரளால ஒருத்தனை காதலிச்சா
புருஷன் அங்கே இருக்கா, ஈஸியாக இங்கே கேரளாலே ஓடி போயிடலாமல் எதுக்கு துபாய்க்கு போய் போனோம். ஸோ உண்மையிலேயே அவங்க துபாயில் கணவரோட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக போய் இறங்குறாங்க. அடுத்த 2 நாள்லேயே அங்கே ஒரு காதலரோட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே நம்புகிற மாதிரி தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக அவங்க எழுதின லெட்டராக இருக்க வாய்ப்பில்லை, அவங்க காதலரோட ஓடி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அஃபையர் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி இருந்து அவங்க கேரளாவில் ஓடி போனால் ஒத்துக்கலாம், துபாயில் போய் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்மிதா உயிரோடு இருக்கிறதுக்குரிய பாசிபிலிட்டி இல்லை. இப்போ ஃப்ளோ சார்ட்ல இந்த பக்கம் வரும். இப்போ ஸ்மிதா உயிரோட இல்லைன்னு வச்சுப்போம். அப்போ உயிரோட இல்லைன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று அவங்களை யாராவது கொலை செஞ்சிருக்கலாம், இல்லை தற்கொலை பண்ணிருக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்ப்போம், அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்குரிய எந்த ரீசனும் இல்லை. துபாயில் போய் ஒரு கணவனோட வாழ்க்கை வாழ்றாங்க, பல வருஷங்களுக்கு கணவனோட பிரச்சனை வருது, ஏதாவது ஒன்று நடந்தா பரவாயில்ல. அப்படி எப்படி இறங்கின 2 நாளைக்குள்ளேயே ஒரு மனைவி தற்கொலை பண்ணிக்க முடியும்? ஸோ அதுக்குரிய பாசிபிலிட்டியும் கிடையாது. அப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு போவாங்களா? அதுவும் கிடையாது. ஸோ அவங்க தற்கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா 99% ஸ்மிதா கொலை செய்யப்பட்டிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதுக்குரிய மோட்டிவும் கிளியரா இருக்கு, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸும் கிளியரா இருக்கு. சரி, என்ன காரணத்துக்காண்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்? அந்த ஈவெண்ட் எப்படி அன்ஃபோல்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலா ஒரு கொலை நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கும். உண்மையிலே ஜான்சன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலைன்னா இந்த ஆண்டனிக்கு ஒரு அஃபையர் இருந்ததே நம்மளுக்கு தெரியாம போயிருக்கும். ஸோ இப்போ கணவருக்கு ஒரு அஃபையர் இருக்கு, இப்போ மோட்டிவ் கிளியரா இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பெண்மணியும் இந்த கணவர் கூட தான் பல நாள் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க, கரெக்டா? ஸோ இப்போ அது பக்காவா இருக்கு. அப்போ இந்த பெண்மணி தன்னோட கணவர் கூட வாழ்றதுக்காக, ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக அங்க போகும்போது தன்னோட கணவர் இன்னொரு பெண் கூட இருக்கும்போது அது எந்த பெண்ணாலும் கோபம் வரதான் செய்யும். அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் வரும்போது கணவன் மனைவியை தள்ளி விட்டுருக்காரு. அதுல மனைவியோட தலையில கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. அப்போ தேவயானி என்ன சொல்கிறாங்க, நான் உடனே கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜான்சன் கிட்ட பேசினேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே என்ன நிகழ்ந்தது, கணவன் மனைவி சண்டை போட்டாங்களா, சேர்ந்துக்கிட்டாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அப்போவே பிரிஞ்சு வந்துட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி இந்த தேவயானி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் பொய் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்ன நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னா, மேபி இந்த தேவயானி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போது அவர் தள்ளி விட்டுருக்கலாம். மேபி மனைவிக்கு காயம் பட்டு மரணம் அடைஞ்சிருக்கலாம். அப்ப இவங்களோட உடம்ப இந்த ஆண்டனியும் அவங்க காதலி தேவயானிங்கிற இந்த 2 பேரும் சேர்ந்து தான் கண்டிப்பா ஸ்மிதாவோட உடலை டிஸ்போஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு ஸ்ட்ராங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்த என்னைக்கு இந்த சண்டை நடந்ததோ அன்னைக்கே இவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு, தன்னோட மனைவி மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு. அவங்க கைப்பட எழுதின லெட்டர் இல்லைங்கிறத நம்ம இந்தியன் ஃபாரன்சிக் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஸ்மிதா இந்த லெட்டரை எழுதல, அவங்க கணவரே அந்த லெட்டர் எழுதியிருக்காருன்னா சிம்பிளான லாஜிக், தன்னோட மனைவி இனிமேல் வரமாட்டாங்கிறது அவங்க கணவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நம்ப வைக்கிறதுக்காண்டி தான் மனைவி எழுதின மாதிரி அவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. ஸோ ஒரு கணவரே இந்த மாதிரி லெட்டர் எழுதினா தன்னோட மனைவி வரமாட்டாங்கிறது அவருக்கு தெரிஞ்சுக்கினா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கொலையை இந்த ஆண்டனியும் அவங்க காதலி தேவயானிங்கிற பெண்மணியும் சேர்ந்து பண்ணியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த தியரி பொய்ன்னு வச்சுப்போம், அந்த தேவயானிங்கிற பெண் மேல எந்த தப்பும் இல்லைன்னா அவங்க சிபிஐ கிட்ட பேசும்போது ஏன் அவ்வளவு பதட்டமா இருந்திருக்காங்க, ஏன் தனக்கும் ஆண்டனிக்கும் தொடர்பு இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாங்க? இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? ஓகே, ஒருத்தவங்க எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? ஏதாவது ஒரு உண்மை இந்த வெளி உலகத்துக்கு தெரிய போது நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கும் ஆண்டனிக்கும் தொடர்பு இருந்ததை சொல்லிட்டாங்க. அப்போ இன்னும் என்ன உண்மை வெளியில வரல அப்படின்னா அது கண்டிப்பா இந்த ஸ்மிதாவோட கொலையாக தான் இருக்கணும். அவங்களோட மரணம் சம்பந்தமான செய்தியை நாளைக்கு சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருமோ அப்படிங்கிற பயத்துல கூட தேவயானிங்கிற இந்த பெண்மணி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தேவயானிக்கு இந்த ஸ்மிதாவோட மரணத்தை பத்தி கண்டிப்பா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுல இந்த கொலை பண்ண குற்றவாளிகளுக்கு சாதகமா என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, 2006ஆம் வருஷம் ஒரு உடலை துபாய் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க சார்ஜால வச்சு. அந்த உடல் தான் ஸ்மிதாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வருது பாத்தீங்களா, அதுதான் இந்த குற்றவாளிகளுக்கு சாதகமா போயிருக்கு. அந்த உடல் கண்டிப்பா ஸ்மிதாவோட உடலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது டிஎன்ஏ ரிசல்ட் உறுதி செய்து அவங்க அம்மா அப்பாவும் சரி
அந்த சிதைஞ்சு போன முகத்தை தப்பா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க தப்பா பண்றாங்களோ ரைட்டா பண்றாங்களோ, டிஎன்ஏ இல்லைன்னு சொன்னா அது டிஎன்ஏ, அது உறுதியான டெஸ்ட் தான், அது கண்டிப்பா ஸ்மித்தாவோட உடல் கிடையாது. அந்த பெண் ஏதோ நேச்சரா மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த உடலை வச்சு தான் பல விஷயமா துபாய் போலீஸும் பேசிட்டு இருக்காங்க, அது சிபிஐயும் பேசுறாங்க, அதை நம்ம இந்தியன் கோர்ட்டும் அதை ஒரு ரீசனா வச்சு தான் இவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எதாச்சியா கிடைச்ச இன்னொரு பெண்ணோட சடலம் இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அது இந்த குற்றவாளிகளுக்கு சாதகமா இருந்திருக்கு. இந்த குற்றவாளிகளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் ஸ்மித்தாவை எங்க டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அந்த உடலை இதுவரைக்கும் போலீஸ் கண்டுபிடிக்கல. அப்ப ஏற்கனவே ஒரு உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ அதனால இவங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உடல் ஸ்மித்தாக்கு சொந்தமானது இல்லைன்னு. அதே டயத்தில் இந்த குற்றவாளிக்கு சாதகமா இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லெட்டர் ஃபோர்ஜரி எழுதுனது மிக முக்கியமான தடயம். எனக்கு தெரிஞ்சு அந்த தடயத்தை வச்சே இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். பட் நம்ம ஊர்ல அதை எப்படி ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, பல கை மாறி வரும்போது அந்த எவிடன்ஸ் சிதைக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி அதை ஒரு தடயமா எடுத்துக்கல. இவனுக்கு அகேன்ஸ்டா இருக்குது அந்த ஒரே ஒரு தடயம் தான். இப்போ அதுவும் இல்லாம போச்சு. ஒட்டு மொத்தத்தில் 3 விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த 3 விஷயங்கள் இந்த குற்றவாளிக்கு சாதகமா இருந்திருக்கு. ஒன்னு, அந்த லெட்டர் ஃபோர்ஜரியோட எவிடன்ஸ் சிதைக்கப்பட்டதுன்னு நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணது. ரெண்டாவது, எதேச்சையா கிடைச்ச ஒரு பெண்ணோட சடலம் ஸ்மிதாவோட சடலம்ங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினது. மூணாவது, இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியா கருதப்படுற தேவ்யானிங்கிற அந்த பெண்மணி தற்கொலை பண்ணிக்கிட்டது. எனக்கு இன்னொரு டவுட் கூட இருக்கு, அது உண்மையிலே தற்கொலை பண்ணாங்களா இல்ல அந்த பெண் ஏதாவது உளறிடுவாங்க உண்மை வெளிவந்துடும் கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த 3 விஷயம்தான் இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளியை நிரபராதிங்கிற மாதிரி தப்பிக்க வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒட்டுமொத்தத்தில் இந்த எவிடன்ஸ், இந்த நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மேபி ஸ்மிதாவோட கணவர் ஆண்டனிங்கிற நபர் கூட இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் தான் இந்த ஸ்மிதாவோட உடலையும் டிஸ்போஸ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் கடைசி வரைக்கும் அந்த உடலை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பட் இனிமேலும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது கிடைச்ச ஆதாரங்களை வச்சு நான் ஜஸ்ட் என்னோட வியூ, என்னோட எக்ஸ்பிரஷன், மேபி இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அனுமானம். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிடைச்ச தடயங்களை வச்சு ஸ்மிதா உயிரோட இருப்பாங்களா இல்லையாங்கிறத நினைக்கிறீங்களா? அப்படி ஸ்மிதா கொலை செய்யப்பட்டிருந்தா அவங்கள யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.